பாகிஸ்தான் ராணுவமே ஒரு கூலிப்படை தானே. கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம். இன்னைக்கு சைனாக்கு மாரடிக்கும், நாளைக்கு அமெரிக்காவுக்கு மாரடிக்கும், விட்டா சவுதிக்கு மாரடிக்கும், ஸ்ரீலங்கா காசு கொடுத்தா ஸ்ரீலங்கா கூட மாரடிக்கும். அங்க பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள அவங்க பிசினஸ் மேன், மத்த நாடுகளுக்கு அவங்க ஆர்மி. அவங்களோட ஒரிஜினல் ஆர்மி எதிரானா லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷே முகமது அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. தீவிரவாதத்தையே அவுட் சோர்ஸ் பண்ண ஒரே நாடு பாகிஸ்தான். ஆசிம் முனீர் ஏற்கனவே 2 வாட்டி ட்ரம்ப சந்திச்சுட்டாரு. அடுத்த முறை சந்திக்கும் போது ஆசிம் முனீர் ஆமா சொல்வாரா இல்ல சொல்வாரா, வருவியா வரமாட்டியா, எய்தர். ஆனா ட்ரம்போட பாலிசி என்னடான்னா, யூ ஆர் எய்தர் வித் மீ ஆர் அகைன்ஸ்ட் மீ. பிறப்பால் பொய் சொல்லும் குணம் கொண்டவர்கள் பாகிஸ்தானியர்கள், பிறப்பால் பிச்சை எடுக்கும் தன்மை கொண்டவர்கள் பாகிஸ்தானியர். இங்க விசா வாங்கிட்டு போய் மக்கால கூட ஹஜ் செல்லும் போதும் அங்க இருக்க ஹஜ்ஜுக்கு வரவங்க அப்போ அதிக பேர் வருவாங்க, அவங்க கிட்டயும் பிச்சை எடுக்கிறாங்க. இப்போ உம்ரா போறவங்ககிட்டயும் பிச்சை எடுக்கிறாங்க. இவங்க ரோட்ல எங்க முச்சந்தி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்குற 5-10க்கு இது தேவையா? ஏன் இந்த பொழப்பு? இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயின், நீங்க எப்பவுமே அடிக்கடி ஒண்ணு சொல்லுவீங்க, பாகிஸ்தான் திருவோடு எடுக்கிற பாகிஸ்தானு, அப்புறம் பெக்கர் பிச்சைக்காரங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புற பாகிஸ்தான் அப்படின்ட்டு. அப்பெல்லாம் ஓரளவு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்து அந்த அளவுக்கா இருக்காங்க அவங்க அப்படின்ட்டு. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸை பார்த்தேன் சார். அதாவது ஒருத்தர் 2 இல்ல, 100 200 200 இல்ல, 1000 2000 இல்ல, 56,000 பேர் எல்லாருமே பிச்சைக்காரங்களாமா சார். அது அந்த சவுதி அரேபியால இருந்து திரும்ப அனுப்பப்படுறாங்களாமா சார். இதை பார்க்கும்போது பக்குன்னு ஆயிருச்சு. என்னடா இந்த அளவுக்கடா வஸ்டா இருக்கீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி சார். சோ நீங்க சொன்னது எல்லாமே அந்த அளவுக்கு உண்மையா? எப்படி சார் இங்க இருந்து சவுதி அரேபியாவுக்கு அத்தனை பிச்சைக்காரங்க போனாங்க? வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேச மாட்டேன். ஓகே சார். ஏனென்றால் நான் ஒரு இந்திய பிரஜை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே சார், நிச்சயமா. நான் பாகிஸ்தான் காரணம். நல்ல வேலை பாகிஸ்தான் எடுத்தீங்க, இங்க இருக்கிறவங்க இழுக்காம போயிட்டீங்களே. அது நம்ம தேவையில்லை. வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேச மாட்டேன். எப்பயுமே அது எனக்கு பழக்கம் இல்லை. அது பாகிஸ்தான் பேசும் அது மாதிரி. ஏன்னா பிறப்பால் பொய் சொல்லும் குணம் கொண்டவர்கள் பாகிஸ்தானியர்கள், பிறப்பால் பிச்சை எடுக்கும் தன்மை கொண்டவர்கள் பாகிஸ்தானியர். இங்க விசா வாங்கிட்டு போய் மக்கால கூட புனித ஸ்தலமான, இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப புனித ஸ்தலமான மெக்காவில் கூட இவர்களின் பிச்சை எடுக்கும் இது குணம் மாறவில்லை. அங்க போயிட்டு வர பக்தர்கள், அந்த மெக்காவுக்கு புனித யாத்திரை, ஹஜ் இல்ல உம்ரா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சென்றால் ஹஜ், அதே வருடம் முழுவதும் மத்த காலங்களில் சென்றால் உம்ரா அப்படின்வாங்க. ஹஜ் செல்லும் போது கூட, ஹஜ் செல்லும் போதும் அங்க இருக்க ஹஜ்ஜுக்கு வரவங்க அப்போ அதிக பேர் வருவாங்க, அவங்க கிட்டயும் பிச்சை எடுக்கிறாங்க. இப்போ உம்ரா போறவங்ககிட்டயும் பிச்சை எடுக்கிறாங்க. இவங்க ரோட்ல எங்க முச்சந்தி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவர்களின் எண்ணிக்கை எக்கச்சக்கமாக வளர்ந்துட்டு இருக்கு. விசா வாங்கிட்டு இங்க பிச்சை எடுத்து பாகிஸ்தானுக்கு காசு அனுப்பிட்டு இருக்காங்க. அந்நிய செலாவணி இந்தியால இருந்து போய் சிலிகான் வேலியில ஒர்க் பண்ணி அந்நிய செலாவணி அனுப்பலாம், டெட்ராய்ட்ல ஒர்க் பண்ணி அனுப்பலாம், நம்ம யூகேல ஒர்க் பண்ணி அனுப்பலாம், ஆஸ்திரேலியால ஒர்க் பண்ணி அனுப்பலாம். பல்வேறு நாடுகளில் சென்று நாம் பணத்தை ஈட்டி நாம் வேலை செய்து, ஏன் துபாய், இதே சவுதி அரேபியால இந்தியர்கள், எத்தனை இந்தியர்கள் இதில் பிச்சை எடுத்து திரும்ப அனுப்பப்பட்டுள்ளார்கள்? ஏதாவது தரவு இருக்கா? அப்ப ஏன் இந்தியர்கள் ஏன் பிச்சை எடுக்கிறது இல்ல? இதுல வேற டிஃபென்ஸ் பேக்ட் வேறு. சவுதி அரேபியா அதத்தான் கேட்கணும்னு நினைச்சேன் சார். ஏன்னா பிச்சைக்காரங்களை நீங்க அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள்ட்ட போய் டிஃபென்ஸ் பேக்ட் வச்சுக்கிட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனையா நான் முன்னாடி நிக்கலான்னு பார்த்தா எனக்கே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கியடா நீ அப்படின்ற மாதிரிலாம் சார் இருக்கு. இது பார்த்தா வாங்குற 5-10க்கு இது தேவையா? ஏன் இந்த பொழப்பு? இதுல வேற பீத்திக்கிறது பாகிஸ்தான். நாங்கள் அணு ஆயுத நாடு, இஸ்லாமிய குண்டே எங்களிடம் தான் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த இஸ்லாமிய நாடுகளே உங்களை மதிப்பதில்லை. ஏனென்றால் ஒரு நாட்டின் தன்மை எப்போ வளரும் என்றால் மக்கள் மேம்பாட்டில் தான் அந்த நாட்டின் தன்மை வளரும். அங்க மக்கள் மேம்பாடு என்பதே 2ஆம் கட்டமாக தான் இருக்கிறது. ராணுவத்தின் மேம்பாடு, அரசியல் தலைவர்களின் மேம்பாடு. அதாவது இந்த மேம்பாடை சொல்றேன், அந்த மேம்பாடு தான் அதிகமா இருக்கு. இதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி பாகிஸ்தான் பார்லிமெண்ட் நேஷனல் அசம்பிளில ஒரு கட்டு நோட்டு கிடைச்சிருச்சு, பண்டல் நோட்டு. இது யாருதுன்னு சொல்லி கேக்குறாங்க. இருக்கிறவெல்லாம் கை தூக்குறான். இது எந்துன்னு அடிச்சுக்கிறாங்க. சாக்லேட் கீழே விழுந்துருச்சுன்னா யாருது சாக்லேட் கேட்டா ஸ்கூல் பசங்க அடிச்சுப்பாங்க தெரியுமா? சாக்லேட் எந்த மிஸ் இது மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க. ஒரு படத்தை பாகிஸ்தான்ல இருக்கிற பிரச்சனை, தண்ணி பிரச்சனை இருக்கு, பொருளாதார பிரச்சனை இருக்கு, சுகாதார பிரச்சனை இருக்கு, பாதுகாப்பு பிரச்சனை விட்டுருங்க, அது பெரும் பிரச்சனை. இத்தனை பிரச்சனை, ஆப்கானிஸ்தான் கூட பிரச்சனை இருக்கு, ஈரான் கூட பிரச்சனை இருக்கு, இந்தியா கூட அவங்க பிறந்ததுல இருந்து பிரச்சனை இருக்கு. இத்தனை பிரச்சனைகளுக்கும் நடுவே பாகிஸ்தானுக்கு தலையாய பிரச்சனை என்னவா இருந்ததுன்னா துரந்தர் படத்தை பேன் செய்வது. பேன் பண்ணிட்டு பிலாவல் பூட்டோ ஒரு மீட்டிங் போறாரு. மீட்டிங் என்ன ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றாரு. இப்ப இருக்கிற ரயில்வே மினிஸ்டர், முன்னாள் வெளியுறவுத்துறை மந்திரி, பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி தலைவர். போகும்போது அந்த மீட்டிங்ல ஒரு ராப் சாங், துரந்தர்ல வர ராப் சாங் தான் போடுறாங்க. அதுக்கு பிலாவல் பூட்டோவும் கேட்டு சந்தோஷமா கேட்கிறாரு, ஏடா உன் நாட்டுல பேன் பண்ண பாட்ட உன் ஃபங்க்ஷன்லயே போடுறாங்க, அதுவும் வெக்கம் இல்லாம கேட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் ஹேப்பனிங் இன் பாகிஸ்தான்? வாட் த லெஃப்ட் ஹேண்ட் டஸ், த ரைட் ஹேண்ட் டசன்ட் நோ. என்ன நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு புரியறது இல்ல. ஏன்னா ஷாபாஸ் ஷெரீப் என்ன பேசுறாருன்னு அவருக்கு தெரியாது, ஆசிம் முனீர் என்ன பண்றாருன்னு ஷாபாஸ் ஷெரீஃபுக்கு புரியாது, அவர் கேபினெட் என்ன பண்ணுதுன்னு மத்தவங்களுக்கு ஆசிம் முனீருக்கும் புரியாது, ஷாபாஸ் ஷெரீஃபுக்கும் புரியாது. ஒரு பக்கம் ராணுவம் பாகிஸ்தானை கையில் எடுப்பதற்கு, இன்டைரக்டா கையில் எடுப்பதற்கு முயற்சிகள் நடந்த வண்ணம் உள்ளது. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு மாகாணத்திலையும் பிரச்சனையை வெடிச்சு ராணுவ தளபதியை செயலிழக்க செய்வதற்கு இன்னொரு பக்கம் அரசியல் கட்சிகள் பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ராணுவத்துக்குள்ளேயே ஆசிம் முனீர் இது மாதிரி தொடரக்கூடாது, பதவியில் தொடரக்கூடாதுட்டு மத்த ராணுவ அதிகாரிகள் பிரச்சனை வளரட்டும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. சோ அது ஒரு குழப்ப நிலையில் பாகிஸ்தான் இருக்கிறது. இது நடுவில் இந்த 56,000 பேர் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டால் இந்த டிஃபென்ஸ் பேக்ட் என்ன ஆகும்ன்றது நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னொரு டேட்டா கூட இதே வேலையை செய்யலாம், குவைத் செய்யலாம், கத்தார் செய்யலாம், பல இஸ்லாமிய நாடுகள் இந்த சவுதி அரேபியாவின் வழியை பின்பற்றலாம். அதற்கப்புறம் பாகிஸ்தானுக்கு வர வேண்டிய அந்நிய செலாவணியானது வெகு ஒரு கணிசமான அளவில் குறையும் தான் நடக்க போகுது, பாத்துக்கோங்க. கரெக்ட் சார். அதே மாதிரி இன்னொரு டேட்டாவும் பார்த்தேன் சார். ஆக்சுவலா வெஸ்ட் எக்கானமி வில் கட் டவுன். அதான் சார், வெஸ்ட் ஏசியாவில ஓகேங்களா 90% ஆஃப் த பெக்கர்ஸ் பாகிஸ்தான்ல இருந்து தான். இது பாகிஸ்தான்ஸ் த்ரீ பிக்கெஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன தெரியுமா? சொன்னா சிரிப்பீங்க. டிபிடி, டெரரிசம், பெக்கர்ஸ், டாங்கீஸ். வரையே சார். அத வேற பார்லிமெண்ட்ல நேஷனல் அசம்பிளில படிச்சாங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் நம் கழுதைகள் இனப்பிறக்கம் அதிகமாகி உள்ளதுன்னு சொல்லிட்டு அவங்க எந்த இது சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. இது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிட்டோம். கழுதைகள் இனப்பெருக்கம் சொன்னாங்க தவிர்த்து அது எந்த கழுதைன்னு சொல்லல அவங்க. சொல்லவே பாகிஸ்தான் திடீர்னு ட்ரம்ப் ஒரு குண்டை போட்டிருக்காரு சார். அதாவது காசால கொண்டு உங்க யாருமே கொண்டு நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாம்பை போட்டிருக்காரு சார். எப்படி சார் இது பாகிஸ்தான் ஹேண்டில் பண்ண போகுது? ஏற்கனவே அவங்க ஒண்ணும் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது இங்கிருந்து வேற அங்க அனுப்பணுமா அவங்க? அதாவது பிரிட்டிஷ் மேண்டேட் ஒரு காலத்துல இருக்கும்போது, பாலஸ்டைன் பிரிட்டிஷ் மேண்டேட்ல இருக்கும்போது இந்திய ராணுவம் அங்கே, பிரிட்டிஷ் இந்திய ராணுவம் அங்கே இருந்தது ஒரு காலத்துல. பாகிஸ்தான், இந்தியா என்று 2 நாடுகள் உருவான பிற்பாடு 1971 ஜியா உல்லக் என்ற ஒரு பாகிஸ்தானி பிரிகேடியர், பிற்காலத்தில் பாகிஸ்தானின் ராணுவ தளபதி, பிற்காலத்தில் ராணுவ டிக்டேட்டர், பூட்டோவை தூக்கில் போட்டவர் ஜியா உல்லக், ராணுவ ஆட்சியாளரான அந்த ஜியா உல்லக் பிரிகேடியரா இருக்கும்போது 71 போர்ல இந்தியா கூட சண்டை போடாம அங்க போயிட்டு ஜார்டன் அரசர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க பாலஸ்டைன் ஆர்கனைசேஷன் PLOவோட
அங்க இருந்த முகாம்களை அகற்றுவதற்கு அங்க ஒரு ஆபரேஷனை நிறுவனாங்க. அதை தலைமையேற்று நடத்தி அங்க இருக்கும் PLO சேர்ந்தவர்களை நூற்றுக்கணக்கானோரை கொன்றதுதான் பாகிஸ்தான் ராணுவத்தின் வரலாறு. ஜியா உல்லக் அண்ட் PLOன்னு போட்டு பாருங்க, உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிடும். ஜியா உல்லக் அண்ட் பிளாக் செப்டம்பர்னு போடுங்க இல்லைன்னா. ஸோ 71ல வந்து ஜியா உல்லக் பாகிஸ்தான் பிரிகேடியர் வந்து நேரடியாக PLOவை அகற்றுவதற்கும் அவர்களை துரத்தி எடுப்பதற்கும் 71ல் செயல்பட்டார். சோ பாகிஸ்தான் ராணுவத்தை திரும்ப காசாவுக்கு கூப்பிடுவது என்பது ஒன்றும் நம்ம வந்து ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. பாகிஸ்தான் ராணுவமே ஒரு கூலிப்படை தானே. கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் இன்னைக்கு சைனாக்கு மாரடிக்கும், நாளைக்கு அமெரிக்காவுக்கு மாரடிக்கும், விட்டா சவுதிக்கு மாரடிக்கும், ஸ்ரீலங்கா காசு கொடுத்தா ஸ்ரீலங்கா கூட மாரடிப்பாங்க. இட் இஸ் நாட் அன் ஆர்மி, இட் இஸ் அ மெர்சனரி ஃபோர்ஸ். அங்க பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள அவங்க பிசினஸ்மேன், மற்ற நாடுகளுக்கு அவங்க ஆர்மி. அவங்களோட ஒரிஜினல் ஆர்மி எதிரான லஷ்கர் தொய்பா, ஜெய்ஷே முகமது அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல அவுட் சோர்சிங் கத்து கொடுத்ததே உலகத்துக்கு எப்படின்னா இவங்கதான். சண்டை போட வேண்டிய ஒரு ராணுவம் பிசினஸ் பண்ணுது. இல்ல வெளிநாட்டுல UN பீஸ் கீப்பிங் மிஷனுக்கு இது மாதிரி அமெரிக்கா கூப்பிட்டா போறது, பிரிட்டன் கூப்பிட்டா போறதுன்னு அங்க அனுப்பி அங்க போறது, இல்ல தீவிரவாதிகள் ட்ரெயின் பண்ணி மத்த நாடுக்கு ஏவி விடுறது. தீவிரவாதத்தையே அவுட் சோர்ஸ் பண்ண ஒரே நாடு பாகிஸ்தான். சோ இப்ப அவங்களை காசால கூப்பிட்டு இருக்காங்க. ஆசிம் முனீர் வந்து ஏற்கனவே 2 வாட்டி ட்ரம்ப சந்திச்சுட்டாரு. அடுத்த முறை சந்திக்கும் போது ஆசிம் முனீர் வந்து ஆமா சொல்லுவாரா இல்ல சொல்லுவாரா, வருவியா வரமாட்டியா, எய்தர். ஆனா ட்ரம்போட பாலிசி என்னடான்னா, யூ ஆர் எய்தர் வித் மீ ஆர் அகைன்ஸ்ட் மீ. ஒண்ணு என் கூட இருக்க, எனக்கு எதிராக இருக்க. இந்த நடுநிலையே இல்ல. ஏன்னா நீ திருவோட வச்சுட்டு இருக்க, நீ திருவோட வச்சுட்டு என்கிட்ட வந்து மறைக்க கூடாது. சோ நான் சொன்னதால் தான் நீ ஃபீல்ட் மார்ஷல், நான் சொன்னதால் தான் இன்னைக்கு அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்க, நான் சொன்னதால் தான் உனக்கு எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு, மரியாதையா ஒத்துக்கோ. ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்குள்ளேயே இதற்கு எதிர்ப்பு கிளம்பி உள்ளது. சிந்து தேஷ் பிரச்சனை பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது சிந்து மாகாணத்தில். அது GM சயீத் ஒரு காலத்தில் தொடங்கி வைத்த பிரச்சனை, சிந்து தேஷ் பிரச்சனை. இன்று சிந்து பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. பாக்குறீங்களா? நான் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே சொன்னேன், எப்ப சிந்து வெடிக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சிந்து வெடிச்சிருச்சா? இப்போ அடுத்து எங்க வெடிக்குண்டான்னா, மொத்த பாகிஸ்தான்லயும் ஒரு காலத்துல வந்து சீஜ் ஆஃப் மெக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. மெக்காவில் தீவிரவாதிகள் கைப்பற்றிய போது அமெரிக்க தூதரகத்தையே எரித்து நாசமாக்கினார்கள் பாகிஸ்தானுக்கு. 1977 நினைக்கிறேன் அந்த இன்சிடென்ட் நடந்தது. இப்போ காசால போயிட்டு இவங்க அவங்களை அனுப்பிச்சு வச்சாங்கன்னா, நாளைக்கு ஹமாஸ்ல இருக்கவங்கள வந்து பாகிஸ்தான்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஹமாஸ்ல இருக்கிறவங்க இங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு மைக்ரோ டெரர் கேம்ப்ஸ் எப்படி நிறுவனம், எப்படி வந்து ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங் கொடுக்கறது ஹமாஸ் தான். அந்த ஹமாஸுக்கு எதிராக எப்படி பாகிஸ்தான் ராணுவம் செயல்பட முடியும்? புரியுதுங்களா நான் சொல்றது? எவ்வளவு முரண்கள் இருக்கு பாருங்க. சோ ஆசிம் முனீர் ஆமான்னு சொன்னாலும் காலி, இல்லன்னு சொன்னாலும் காலி. ஆமான்னு சொன்னாருன்னா பாகிஸ்தான் வெடிக்கும், இல்லன்னு சொன்னா அமெரிக்கா கிட்ட ட்ரம்போட கோபத்துக்கு ஆளாக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆசிம் முனீருக்கு. இதுதான் அரைகுறையாக ஃபீல்ட் மார்ஷல் ஆனவர்கள், அதாவது ஃபீல்ட் மார்ஷல் ஆனவர்களுக்கு நடக்கும் நிலைமை இதுதான் இருக்கும். போரில் ஜெயித்திருந்தால் தொலைநோக்கு பார்வை, ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க. போர்ல தோத்தவன் எல்லாம் ஃபீல்ட் மார்ஷல் ஆனா கடைசியில ஃபீல்ட் மார்ஷல் அப்ரூவ் ஆயிடுவாங்க. சார் ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ இந்த இம்ரான் கான் ஒருத்தர் இருந்தாரு சார், அவர் இருக்காரா இல்லையான்ற போய்கிட்டு இப்ப அது என்ன சார் ஆச்சு அந்த விஷயம்? இல்ல, அவங்க தங்கச்சிங்க சந்திச்சிருக்காங்க, இருக்காரு. அவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார், அவர் தனி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரை யாரும் சந்திக்க முடியாத அளவுக்கு அவரை துன்புறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவருக்கு கிடைக்க வேண்டிய கணிசமான தேவைகளுக்குள்ள பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது என்றுதான் அவர்கள் சகோதரிகள் சாட்டக்கூடிய குற்றச்சாட்டு. காஷ்மீரை வந்து கிரிக்கெட் கிரவுண்ட்ல தீர்த்துக்கலாம்னு சொன்னதுக்கு இப்போ பாகிஸ்தான் வந்து அவரை ஜெயில வச்சு தீர்த்துக்கிறாங்க. நடக்கட்டும். ஓகே சார்.
எவன்லாம் காஷ்மீரை பத்தி பேசுறானோ இது எங்களுதுன்னு சொல்லிட்டு கடைசியில தூக்கு கயிறு தான் அவன் தான். ம். புட்டோ பேசினாரு, தொங்கிட்டாரு. பெனசீர் பூட்டோ பேசினாங்க, வெடிச்சிட்டாங்க. ஷரீஃப் பேசினாரு, நாடு கடத்திட்டாங்க. ம். இம்ரான்கான் பேசினாரு, ஜெயில்ல இருக்காரு. இனிமேல் யார் ஏன்னா காஷ்மீர் பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னா பாகிஸ்தான் ஆர்மியோட தேவை முடிஞ்சிருங்க. அது அடிப்படையா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. ம். ம். அது தொடரும் வரை பாகிஸ்தான் ஆர்மி ஆட்சியில் தொடரும். ம். இது சில கொள்கைகள் மாதிரி. இது பேர் தான் காஷ்மீரிசம். காஷ்மீர். காஷ்மீர் 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 இப்படி சொல்லிக்கிட்டே தான் காலத்தை கடத்துவாங்க. குடுக்குறேன்னு சொல்லுங்க, இல்ல இல்ல எனக்கு வேணாம், அது எனக்கு வேணாம் அப்படின்ட்டுவாங்க. பிகாஸ் பாகிஸ்தான் ஆர்மி இஸ் ரிலவெண்ட் ஆஸ் லாங் ஆஸ் இந்தியாஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ரிலவெண்ட். ம். இந்தியாவின் மீது வெறுப்பும் காஷ்மீரின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாஞ்சையும் தான் பாகிஸ்தானை இன்னும் ஏங்கிக் கொண்டு வைத்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தை குறிப்பிட்டு அது என்று இல்லாமல் போகிறதோ அன்று பாகிஸ்தான் 4 துண்டுகளாக உடைந்து விடும். அவர்களை பிணைக்கும் பாண்ட் ஃபெவிகால் இணையா அந்த ஒட்டு இருக்கு பாருங்க, அந்த ஃபெவிகால் ஒட்டு அது இதுதான். இந்தியா மீது வெறுப்பும் காஷ்மீர் மீது இருக்கும் வாஞ்சையும். ஓகே சார். சார் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்க பொன்னான நேரத்தை இளைய பதவியில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய் ஹிந்த். நன்றி, ஜெய் ஹிந்த்.